ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஈகானஸ் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக ஆதார் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு அவங்களுடைய ஆதார் சேஃபாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்கலாம். அதை எப்படி நீங்கள் ஆன்லைனில் தெரிஞ்சுக்கலாம், எந்த மெத்தடில் போனால் அது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியா முழுவதும் ஆதார் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தனித்துவமான அடையாளம் அப்படின்னே சொல்லலாம் எல்லாருக்குமே. அதில் பார்த்தீங்கன்னா ஆதாரில் அவங்களுடைய ஆதார் சேஃபாக தான் இருக்கா, இல்லை வேறு எங்கேயாவது நமக்கு தெரியாமல் யாராவது யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற நமக்கு ஒரு டவுட் வரலாம். அப்படி இருக்கிறத நீங்களே ஆன்லைனில் தெரிஞ்சுக்க முடியும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றின முழு விவரங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேக்ஸிமம் ஆதார் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் பேஸ்டு ஆத்தென்டிகேஷனாகவோ இல்லை ஓடிபி மூலமாக ஆத்தென்டிகேட் பண்ணுற மாதிரி 2 மெத்தடில் நீங்கள் வெளியே எங்கே வேணாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த வெப்சைட்டில் உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ்லேயே ஸ்டோர் ஆகிருந்திருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெயிலே பார்த்தீங்கன்னாலும் நிறைய கம்யூனிகேஷன் ஆதார் ஆத்தென்டிகேஷன் சம்மந்தமாகவும் வந்திருக்கும். இப்போது உங்களுடைய ஆதார் எப்படி செக் பண்ணுறது, என்னெல்லாம் ஆத்தென்டிகேஷனில் இருக்குது அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் தெளிவாக பார்க்கலாம். உங்களுக்கான ஹோம் ஸ்க்ரீன் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் நம்பர் டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்திருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ஆதாரில் மொபைல் நம்பர் கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருந்துருக்கணும். அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய ஆதாரோடைய டேஷ்போர்டுக்குள்ளே உள்ளே போகும். ஃபஸ்ட்டு உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே ஒரு கேப்சா கோட் இருக்கும். அதையும் டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே நீங்கள் கொடுத்த ஆதார் நம்பரில் எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அதுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. லாகின் அப்படிங்கிற பட்டன் கொடுத்த உடனே உங்களுடைய ஓடிபி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஆதார்லேயே மெயினாக நிறைய சர்வீசஸ் நீங்களே ஆன்லைனில் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவையான ஆதார் கார்டு பிவிசி கார்டாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்களே ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட ஆதாரை சாஃப்ட் காப்பியாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அட்ரஸ் மாதிரி வந்திருக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த அட்ரஸை கூட நீங்கள் இதிலேருந்தே அப்டேட் பண்ணிக்க முடியும். இந்த அளவுக்கு அதில் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒருத்தருடைய ஆதார் எங்கெல்லாம் யூஸ் ஆகிருக்கு, எங்கெல்லாம் பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட்லேயே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்ட்ரியில் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறீங்களோ, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சோ இல்லை நீங்கள் ஓடிபி மூலமாக ஆதார் பேஸ்டு ஆத்தென்டிகேஷன்ஸ் எங்கே வேணாலும் நீங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, சிம் வாங்குறதுக்கு, இல்லை நீங்கள் ஏதாவது ரேஷன் கடைகளில் போய் பொருள் வாங்கும்போது கூட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்துருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஆதார் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ரீசெண்டாக இருக்கிற ஒரு லாஸ்ட் 6 மந்த்ஸோட ஹிஸ்ட்ரி இதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 50 ஆத்தென்டிகேஷன் ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆத்தென்டிகேஷன் யூசர் ஏஜென்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னா ஏயுஏ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடைய ஆதாரை எங்கே பயன்படுத்தியிருக்கீங்களோ அதனுடைய ஏயுஏ, அதாவது அதனுடைய ஆஃபீஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆத்தென்டிகேஷன் பண்ணும்போது தவறுதலாக டைப் பண்ணியிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது அப்டேஷன் வந்தாலும் எரர் கோட் மாதிரி வந்திருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரியை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பிடிஎஃபாக வரும். அதற்கான பாஸ்வேர்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 8 கேரக்டர்ஸ் இருக்கும். அது காம்பினேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் உங்களுடைய ஆதாரில் பேர் எப்படி இருக்கோ அந்த 4 லெட்டர்ஸும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய இயரில் லாஸ்ட்டு 4 டிஜிட்ஸ் 1992 அந்த மாதிரி இயர் இருக்குன்னா அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்து நீங்கள் அந்த பேஜை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரியிலே உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன மாதிரி ஆத்தென்டிகேஷனை செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதிலேயே ட்ராப் டவுன் மொடாலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்துருப்பாங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பயோமெட்ரிக் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. பயோமெட்ரிக் வித் ஓடிபி ரெண்டுமே சேர்ந்து யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதையும் செலக்ட் பண்ணலாம்.
டெமோகிராஃபிக் இப்போ ஏதாவது வந்து நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டெமோகிராஃபிக்கும் பயோமெட்ரிக்கும் சேர்ந்து எங்கே யூஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அதை மட்டும் செக் பண்ணி பார்க்கணுன்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணலாம். இல்லை டெமோகிராஃபிக் வித் ஓடிபி அது மட்டும் எங்கேயாவது கொடுத்துருக்கீங்கன்னா அதையும் பார்க்கலாம். இல்லை வெறும் ஓடிபி பர்பஸ்க்காக மட்டும் ஆதார் யூஸ் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத கூட நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். நான் இப்போ ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். ஃப்ரம் டேட் டு டேட் வந்து நீங்கள் வேணால் செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு டேட்டும் எண்ட் டேட்டும் செட் பண்ணிவிட்டு ஃபெச் ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே நான் இப்போ என்னுடைய ஆதாரை எங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறேன் அப்படிங்கிற விவரங்கள் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேல வந்திருக்கும். மெயினாக வந்து இப்போ நான் வந்து பயன்படுத்தின செலக்ட் பண்ண டேட்டில் 14 ஆத்தென்டிகேஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஆதார் ஓடிபி சம்மந்தமாக ஒரு 25% டைம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன். பயோமெட்ரிக் வச்சு யூஸ் பண்ண மாதிரி ஒரு 57%, டெமோகிராஃபிக் எங்களுடைய ஃபோட்டோ அப்டேட்ஸில் வேறு எதாவது செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு 7%, இந்த 14 டைம் நம்ம எடுத்த ஹிஸ்ட்ரிஸில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு கீழேயே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். எந்த டேட் அண்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது கூட வந்திருக்கு பாருங்கள். எக்ஸாம்பிளாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஏயுஏ நேம்ங்கிறதுல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்திருக்கு. அதற்கு எந்த டேட் அண்ட் டைம் நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருந்தேன், அதனுடைய டிரான்சாக்ஷன் ஐடியானா அதுக்கான ரெஸ்பான்ஸ் கோடு என்ன அப்படிங்கிறது வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் என்ஐசியில் ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யுஐடிஏ சம்மந்தமான இப்போ இது லாகின் பண்ணுறதுக்கு கூட ஓடிபி பேஸ்டு தான் நம்ம லாகின் பண்ணோம். அந்த மாதிரி அந்த சர்வீஸ் செக் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறது இதில் வந்திருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய ஆதார் வேறு எங்கேயாவது பர்பஸ்க்கு யூஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கிராஸ் செக் கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் வேறு யாராவது யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்கன்னா கூட இதுலேயே உங்களுக்கு எரர் கோடும் அடிச்சிருந்திருக்கும். இந்த மாதிரி இந்த ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி நீங்கள் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரியவே வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொவிஷன்ஸுமே இருக்குது. உங்களுக்கு இந்த சீரியல் நம்பர்ஸு ப்ளஸ் இதில் கொடுத்துருக்கிற அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து உங்களுடைய ஆதார் உங்களுடைய பர்டிகுலர் இந்த ஆதார் நம்பருக்கு உண்டானது மட்டும்தான் இருக்கும். இதில் பார்த்து நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஆதார் வந்து வேறு எங்கேயும் யூஸ் ஆகிருக்கா இல்லைங்கிற ஆத்தென்டிகேஷன் நீங்கள் பார்த்துக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஆதார்லேயே வந்து நிறைய சர்வீசஸ் போக இது வந்து பார்த்திங்கன்னா மெயில் மூலமாகவும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்கள் நிறைய டைம் பார்த்துருந்துருப்பீங்க. ரேஷன் கடைகளில் நீங்கள் பொருட்கள் வாங்க போயிருக்கிறீங்க, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ஆதார் ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் இல்லை ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரிலாம் மெயிலுக்கு அப்டேஷன் வந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் இன்னும் நிறைய பேர் வந்து ஆதாரில் இமெயில் ஐடி அப்டேட் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஆதார் சேவை மையங்கள் இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் மெயில் ஐடி கொடுத்து கூட அப்டேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைனில் நீங்களே பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுடைய அட்ரஸை மட்டும்தான் அப்டேட் பண்ண முடியும். அதுக்கும் கரெக்டான ப்ரூஃபை வச்சு அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே ஸ்க்ரீன்லேயே வந்து அந்த ப்ரொவிஷன்ஸுமே இருக்கும். உங்களுக்கு இந்த யுஐடிஏ சம்மந்தமான டேஷ்போர்டில் நிறைய சர்வீசஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த சர்வீஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஆதார் சம்மந்தமான ஸ்பெசிஃபிக்கான கேள்விகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். இதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் ஆகட்டும், ஆன்லைன் சம்மந்தப்பட்ட சர்வீசஸ் எல்லாமே நம்ம சேனலில் டெய்லியுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.